டாக்டர் ஆலிவர், எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அத பத்தி இவர்கிட்ட சொன்னா இவர் சிரிப்பாரு. ஏன் சிரிக்க போறாரு? நிச்சயமா நம்புவாரு. அப்ப சரி, கீராவை கடத்திட்டாங்க. ஆமா, உண்மைதான். வித்தியாசமான டைனோசர்ஸ் அவளை கடத்திட்டு போயிருச்சு. அவர் கண்டிப்பா இதை நம்ப போறதில்ல. அதோட பேரு டெரனோட்ரான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? நான் தான் அதுங்களை தயாரிச்சேன். ஓ, அப்படின்னா கிளாஸ் ப்ராஜெக்டா? இல்ல, அது ஒரு பெரிய கதை. இப்ப அவங்க கீரா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அவங்க எதிர்பார்க்கறது ஒருவேளை இதுவா இருக்குமோ? அந்த ஜெம்ஸ ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு. யார் நீ? வெளியே வா, என் கண்ணுக்கு நீ தெரியல. அந்த ஜெம்ஸ என்கிட்ட கொடுத்துரு. ஓ, உனக்கு அது வேணுமா? இங்க பாரு, நீ தேவையில்லாம என்ன பிடிச்சிட்டு வந்துட்ட. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். என் ஆசையில யாரும் குறுக்கிடவே முடியாது. என்ன புரியுதா? சரி சொல்லு, அந்த டைனோ ஜெம்ஸ் எங்க இருக்கு? நீ கேக்குறது அந்த குகையில கிடைச்சது, அதை பத்தியா? ஆமா, நான் அதை அவங்க 2 பேர்கிட்ட கொடுத்துட்டேனே. அவங்க கிட்ட கேட்டு பாரு. நான் கிளம்பட்டுமா? லஞ்ச் டைம்ல வீட்ல இல்லைன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. ப்ளீஸ் கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ உயிரோட இருந்தா தானே உனக்கு பசி எடுக்கும். இதை என்னால நம்ப முடியல. ஒரு கல்லுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. இந்த சக்தியை வாங்கறதுக்காக அத்தனை மிருகங்கள் எங்களை தாக்குதுன்னா என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி பொருளை நாம தினமும் பார்க்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வீட்டு கீழே ஒரு சயின்ஸ் லேபையே உருவாக்கி வச்சிருக்கீங்க. நல்ல சயின்ஸ் டீச்சர் நீங்க. இங்க பாருங்க, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த மாதிரி நிலைமையில நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லி வைக்கணும் டியூட். முதல்ல உன்னை புரிஞ்சுக்க. என்ன டியூட்னு கூப்பிடாத. ரெண்டாவது, இதையெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால அதையெல்லாம் மறந்துடு. கீராவை நான் தேடுறேன். அந்த ஜெம்மோட சக்தி உங்ககிட்ட நல்லாவே வேலை செய்யுது. நீங்க உண்மையை சொல்லி ஆகணும், இல்லைன்னா அடுத்த மீட்டிங்ல உங்களை. உனக்கு என்ன வேணும்? உன்னை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. என்னோட மாஸ்டர் என்ன எல்சான்னு கூப்பிடுவார். என்ன உன்னோட மாஸ்டரா? ஆமா. சரி, அது யாரா வேணாலும் இருக்கட்டும். நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன். எப்படி போறேன்னு பாக்குறேன். நான் சண்டை போடணும்னு ஆசைப்படல. ஆளை விடுங்கப்பா. அவளை விடாதீங்க. உன்னோட அண்ணனா இல்ல உன்னோட? அட மடப்பையில அவளை புடிடா. நீங்க சொன்னீங்களே அது தைலம் இல்ல, அது ஏதோ ஒண்ணா இருக்கட்டும். ஆனா நீங்க சொன்னது பொய் தானே? அது இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதோட ப்ரோக்ராமை யாரோ மாத்திருக்காங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைனோசரோட டிஎன்ஏ அதோட டெக்னிக்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். என் கூட ஒரு ஆராய்ச்சியாளர் ஆண்டன் வர்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட திடீர்னு மாயமாயிட்டார்ல? ஆமா, அவர் மாயமானதுக்கு அப்புறம் எங்க லேப் மேல தாக்குதல் நடந்தது. எங்களோட பொருட்கள் எல்லாம் சேதமாயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு அதுக்குள்ளதான் அவங்க வந்துட்டாங்களே. அவங்கள மேசிக்காக்குன்னு சொல்லிப்பாங்க. அவங்க ஜெம்ஸை தேடிதான் வந்திருக்காங்களா? அப்படியும் இருக்கலாம். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப நம்ம கீராவை எப்படி தேடுறது? அவன் என்ன திடீர்னு வானத்துல இருந்தா குதிச்சு வரப்போறா? உண்மையிலே நீ வானத்துல இருந்தா வந்திருக்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன பின்தொடர்ந்தே வந்தாங்க. திடீர்னு நான் வானத்துல இருந்து கீழே குதிச்சிட்டேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் வேற எந்த தப்பு பண்ணல. என்வி சப்போர்ட்டர். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். நான் அடுத்த வாட்டி டாக்ஸில தான் வருவேன். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒன்ன காப்பாத்த தான் இங்க வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப தேவையோ அப்ப வரவே வராதீங்க. அப்படின்னா இப்ப போக சொல்றியா? உங்களோட இந்த வேலைக்கு கேவலமான தலைவரை தேர்ந்தெடுத்து. தலைவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. வாயை மூடிக்கிட்டு எங்க கூட வந்தா சரி. அப்படி வர முடியலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட பழைய டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓ, இப்படி நான் செய்வேன்னு எதிர்பார்க்கல. உங்களுக்கு மேஜிக் காட்டட்டுமா? மேஜிக் நல்லா இருக்கா? எனக்கு உனக்கு எந்த விரோதமும் கிடையாது. உங்க மாஸ்டர் கிட்ட போய் சொல்லு டாக்டர் ஆலிவர் திரும்ப வந்திருக்காருன்னு. நிச்சயமா சொல்றேன். சண்டை இங்க முடிஞ்சிருக்கலாம், ஆனா பகை இன்னும் வளர்ந்துருக்காரு. எப்படியோ கிளம்பி போயிட்டானுங்கப்பா. எல்லாரும் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. உங்க அப்பா அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாது. எப்படியே மழுப்புங்க, ஏன்னா உங்களால உண்மையை சொல்ல முடியாது இல்லையா? நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்றேன். தாமஸ் ஆலிவர், இத பத்தி நான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஜெட்ராக்ஸ், நம்மோட விமானப்பட தாக்குதலுக்கு தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பயோசோட்ஸ் அவங்களுடைய முதல் போரை முடிச்ச உடனே விமான தாக்குதல் ஆரம்பமாகணும். ரீப் சைட பத்தி எதுவுமே தெரியாத பைத்தியக்காரனுங்க நம்ம பலம் என்னன்னு தெரியாம மோத வந்திருக்கானுங்க. அவங்க நம்மளுடைய முழு சக்தியை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? கிரஃபோர்ட் கேசிட்டி கார்னல் ரீஃப்சைட் நியூஸ் நெட்வொர்க். இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னை விட்டுடு. அதெல்லாம் விடு. ரீஃப்சைட்ல நடக்கிற ரகசியங்களை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அத முதல்ல சொல்லு. அதை விட முக்கியமா திடீர்னு நீ மெக்னைட் ஜேம்ஸ் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனீங்கன்னு என்கிட்ட சொல்லு. இங்க பாரு. அதை விட முக்கியமான விஷயம், வானத்துல இருந்து ஒரு வித்தியாசமான ஜீப் வந்து உன்னை தூக்கிட்டு போச்சே, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா? ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன பார்த்தல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்னன்னா, உன்னோட மேக்கப் தான் கொஞ்சம் டல்லா இருக்கு. டல்லா இருக்கா? நிஜமாவா சொல்ற? இத முதல்ல சொல்லக்கூடாதா? கேசரி, இங்க வந்து ஏதாவது லெக்சர் தரணும்னா இங்க வரலாம், இல்லனா உன் சீட்லயே உட்காந்துக்க. நல்லது. சரிங்க பசங்களா, எல்லாரும் கேளுங்க. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நம்ம பயோசோர்ஸ் எல்லாமே தயாரா இருக்கு மாஸ்டர். கேசரி, நான் சொல்றது நீ நம்பவே போறது இல்ல. தெரியும். திடீர்னு நம்ம ஒட்டுமொத்த சிட்டியும் இருட்டாயிடுச்சு. என்னது? அங்க பாத்தியா? தேவன், ஹலோ, என்னாச்சு சொல்லு. அது என்ன கேசரி, நான் சொல்றது நீ நம்பவே போறது இல்ல. நம்ம சிட்டிக்குள்ள மெக்கானிக்கல் டைனோசர்ஸ் நான் பார்த்தேன். அப்ப சீக்கிரம் வா போலாம். அதை ஷூட் பண்ணியா நீ? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஸ்கூல்ல இருக்க கிரவுண்டுக்கு எல்லாரும் உடனே வரவும். மறுபடியும் சொல்றேன், ஸ்கூல்ல இருக்க எல்லா பிள்ளைகளும் உடனே கிரவுண்டுக்கு வரவும். நீங்க உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. டாக்டர் ஆலிவர், இத பத்தி நீங்க இப்ப சொன்னதா பிரச்சனை தீரும். அத பத்தி பேசுறதுக்கெல்லாம் இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. மெக்சிகோ பயோசோர்ஸை வெளியேத்திட்டான். வாங்க போலாம். வா, என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். மிஷன் டைனோசர்ஸ்களா? அவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானா? பயோசார்ட்ஸ் இது உண்மையிலேயே டைனோசர்ஸோட டிஎன்ஏக்களால தயாரிக்கப்பட்டது. இதை தயாரிக்க நீங்களும் உதவி செஞ்சதா சொல்ல போறீங்க இல்லையா? ஆமா, அதுதான் உண்மை. இப்போ இத அழிக்கணும்னா உங்களால மட்டும்தான் முடியும். அப்படின்னா நான் டிடிபி. அதுக்கு என்ன அர்த்தம்? திரும்பி பக்கம் போயிட்டே இருப்பேன். இந்த வேலையை உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். எப்போ உங்களுக்கு அந்த ஜெம்ஸ் கிடைச்சதோ அப்ப இருந்து இத உங்களுக்காக தயாரிச்சு நான் இங்க உங்க 3 பேருக்காக தயாரா வச்சிருக்கேன். ஆனா என்ன தயாரிச்சிருக்கீங்க? ட்ரைனம் வாபஸ். நீங்க இதை போட்டுக்கிட்டு பவர் ரேஞ்சர்ஸா மாற போறீங்க. யாராவது என்ன புடிங்கப்பா. பயப்படாத, நான் இருக்கேன். நாங்க கண்டிப்பா பவர் ரேஞ்சர்ஸ் ஆக முடியாது. அதுக்கு எகரணும், குதிக்கணும், நிறைய சக்திகள் வேணும் இல்லையா? ஆமா, அது உங்ககிட்ட இருக்கு. ஆமா, அது எங்ககிட்ட இருக்குல்ல. அந்த ஜெம்ஸ் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்தது. இதனால டைனோசர்ஸ் கூண்டோட அழிஞ்சது. நான் இதை கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம எதையும் இணைக்கப்படாம வச்சிருக்கேன். ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கேன். இதுக்கு நாங்க தான் கரெக்ட்னு எப்படி சொல்றீங்க? இத நான் முடிவு பண்ணல. இத முடிவு பண்ணது இதுதான். இதை நாங்க விட்டுற முடியாதா?
இதை நீங்க விடவே முடியாது, ஏன்னா இது உங்க ரத்தத்தோட கலந்துருக்கு. அது எங்க டிஎன்ஏல இருக்கும்போது மெசகாக்ஸ் ஏன் எங்களை பின்தொடருது? அத சரியா சொல்லுங்க பாப்போம். உங்களை கூண்டோட இல்லாம அழிச்சிட்டா இந்த சக்தி அவங்க சொந்தமாக்கிப்பாங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தையில கூட எங்களுக்கு சந்தோஷமே இல்ல. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சூப்பர் ஹீரோ ஆகணும்னு நினைச்சது கூட இல்ல. உங்க 3 பேருக்கிட்ட அந்த பவர் இல்லைன்னா இந்த ஜெம்ஸ் உங்ககிட்ட வந்திருக்கவே வந்திருக்காது. ப்ளீஸ். தயவு செஞ்சு இத திறந்த டிசிஷன் சொல்லணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இப்போ நீங்க சொல்ல வேண்டியது டைனோ தண்டர் பவர் அப். அதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 3 பேரும் மாறிடுவீங்க. டைனோ தண்டர் பேரே வித்தியாசமா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும். இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் ஒவ்வொரு மாதிரின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வேலையை நீங்க 3 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாகணும். ஆனா இது ஒன்றும் கஷ்டம் இல்ல, அதே அளவுக்கு இது ஈஸியும் கிடையாது. இதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உண்மையாவா? உண்மையாதான். இதுதான் சண்டைக்கு ஏத்த இடம். இதுக்கு நிச்சயமா அதுங்களா தான் இருக்கும். ஆமா, நீ சரியா தான் சொன்ன. உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி என்ன தடுத்து பார். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க தயாரா? எப்பவும் தயார். ரெடி. ரெடி. சூப்பரா இருக்கு. நீங்க தான் பவர் ரேஞ்சர்ஸா? பாருங்க, உங்க பெல்ட்ல தான் உங்களோட பவரே இருக்கு. எங்களுக்கு புரியுது டாக்டர் ஆலிவா. வாவ், இத பாத்தீங்களா? வாவ், என்கிட்ட டிரானோ ஸ்டாப் இருக்கு. இப்போ என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? ஸ்டேரியோ க்ரூவ். என்கிட்ட ட்ரைசரால் ஷீல்ட் இருக்கு. ரொம்ப பேசிட்டீங்க, அவங்கள தாக்குங்க. இவ்வளவுதான் உயரமா? இப்ப பாரு. இது தேவையா உனக்கு? உயிர் மேல அசந்த கிட்ட வராம போடுங்க. அடுத்தது யாரு? நான் தான். ரேஞ்சர்ஸ், உங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணாக்குங்க. ஓகே. ரெடி. ஃபயர். ஐடியாக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க பவர் என்னன்னு நீங்க காட்டுறீங்க, நான் ஏன் பவரை காட்டுறேன். ஓகே, இப்போ இவனை எப்படி எதிர்க்கிறது? இப்போ உங்களுக்கு ஸ்வார்ட்ஸ் தேவை. அது உங்களை நம்பணும். உங்க மோஃபரை வச்சு ஜோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்ப வாங்க போலாம். சரி. ஏய், அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தியா? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, எல்லாம் நல்லபடியா முடியும். ஹேய், நான் உன்னோட ஃப்ரெண்டு தான் பா, என்ன நம்பு. கை ஜீரோ ஸ்வாட். ஓகே, இது என்னோட டர்ன்.
டெராசன் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். கார்னர் டைனோசர் ரொம்ப கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பண்ணு. இந்த பக்கம் வா, நீ என்னோட ஸ்வாட். டைனோசர் முடிஞ்சது. இன்னும் ஒருவேளை உங்களுக்கு பாக்கி இருக்கு, அதை நீங்க கமெண்ட் பண்ணும். உங்களால முடியும். ஓகே, வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். லாகின் பண்ணிட்டேன். நானும் தான். Thoughts combine. Combine பண்ணியாச்சு. உங்க ரோபோட்டை வச்சு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. Fire! எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நீ எழுப்பிட்ட. இவர் ரொம்ப ஆடிட்டா, இப்ப நம்ம ஆட்டத்தை காட்டுவோம் பாக்க. கண்டுபிடிச்சிட்டேன், அதான் வீக் ஸ்பாட். டைனோ ட்ரில் என்கேஜ். என்ன பண்ணுறீங்க? சோ ஆலிவர் இப்ப அவங்கள ரேஞ்சரா மாத்திட்டா இல்ல? ஆமா, அதுக்கு நீங்க எங்களை மன்னிக்கணும் சார். நாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைதான், இதை நீங்க எதிர்பார்த்திருக்கணும். இனிமேல் தோத்துட்டேன்னு என் முன்னாடி வந்து நிக்க கூடாது. அப்படி வந்தீங்க இந்த பிரேஸ்லெட்ஸை நீங்க எப்பவும் உங்க கையிலேயே வச்சுக்கோங்க. இது தேவைப்படும் போது மால்ஃபரா மாறும். இதை வச்சுக்கிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈஸியா பேசிக்க முடியும். டாக்டர், எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க தனியா இருக்கீங்க, ஒரு சயின்ஸ் டீச்சர், அவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் எப்படி? நேரம் வரும்போது அதை நானே சொல்றேன். நேரம் எப்போ வரும்? அது வரைக்கும் இந்த மெசகோக்கு வெயிட் பண்ணுவானா? வெயிட் பண்றானோ இல்லையோ, அதை நம்ம சீக்கிரம் அழிக்கணும். என்னது? இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்பவும் போல உங்களோட லைஃப் இந்த மாதிரி மாறும்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க பவர் ரேஞ்சரா இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. நீங்க ஒரு டீமா இருந்தா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது, எதாலையும் முடியாது.